கடனை வாங்கி வச்சுட்டு அப்பா இறந்துட்டார்னா அந்த கடனை நீங்க தான் கட்டணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் இறந்ததோட அந்த கடனும் இறந்ததா தான் அர்த்தம். ஆனா என்னன்னே தெரியலங்க, நிறைய பேர் அவங்க அப்பா வாங்கின கடனை கட்டியும் முடிச்சிட்டு இன்னொரு பக்கம் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட எங்க அப்பா கடனை வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டாருன்னு வாழ்நாள் முழுவதும் சொல்லியும் காட்டுதாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமாங்க, கடன்ல பாத்தீங்கன்னா மொத்தத்துல ரெண்டு வகை தாங்க உண்டு. அதுல முதல் வகை பாத்தீங்கன்னா செக்யூர் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான லோனை உங்க அப்பாவுக்கு கொடுக்கும் போதே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருளை அடமானமா வாங்காம கொடுத்திருக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு நிலம் அல்லது வீடு அல்லது வாகனம் அந்த மாதிரி. அதனால இந்த மாதிரி செக்யூர் லோன் வாங்கிட்டு அப்பா இறந்து போயிட்டாருன்னா நீங்க கடனை திருப்பி கட்டணும்னு யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஒருவேளை உங்க அப்பா அடமானம் வச்ச பொருள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பிள்ளைகளாகிய நீங்க உங்க அப்பா வாங்கின கடனை செலுத்திட்டு அப்பா அடமானமா வச்ச பொருளை வாங்கி பயன்படுத்திக்கலாம். அடுத்து ரெண்டாவதா இருக்கிறது பாத்தீங்கன்னா அன்செக்யூர் லோன் சொல்லுவாங்க. இந்த வகையான லோன் அப்பா வாங்கிட்டு இறந்து போயிட்டாருன்னா நீங்க திரும்ப கட்டணும்னு அவசியமே இல்லை. ஆனா ஒருவேளை அந்த அன்செக்யூர் லோன் வாங்கும்போது கோபாரவரா உங்க கையெழுத்தை சேர்த்து போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க கெட்டியே ஆகணும். அதுவும் பிள்ளைங்கள்ல யார் கையெழுத்து போட்டாங்களோ அவங்க மட்டும்தான் சட்டப்படி கட்டணும். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்பா வாங்கின கடனை பிள்ளைகள் எதுக்காக கட்டுறாங்கன்னு. விட தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல இன்னொரு கூத்து வேற நடக்கும். அது என்னன்னா, அப்பா அவரோட சொத்தை யாருக்குமே எழுதி வைக்காம செத்து போயிட்டாருன்னா பெண் பிள்ளைகள் எல்லாம் உரிமையோட வந்து அப்பா சொத்துல பங்கு கேட்பாங்க. ஆனா அதே அப்பா கடனை மட்டுமே வச்சுட்டு இறந்து போயிட்டாருன்னா எந்த பெண் பிள்ளைகளும் உரிமையோட தம்பி அப்பா வாங்கின கடன்ல எனக்கும் பங்கு கொடுல அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. அதுதான் ஏன்னே தெரியல.